என்ன சவ் சவ் நோட்ல ஏதாவது புதையல் இருக்கா என்ன இப்படி தேடுற? என்ன ஆனந்தி கையெழுத்த காணோம்? ஆனந்தி கையெழுத்தா போட்டா தானே இருக்கும். ஏன் சூப்பர்வைசர் ஆனா கையெழுத்து போடக்கூடாதா? அவன் ஏன் கையெழுத்து போடல? சூப்பர்வைசரோ சூப்பர் ஸ்டாரோ வந்தா தானே கையெழுத்து போட முடியும். என்னன்னு சொல்றீங்க? இன்னும் ஆனந்தி வரவே இல்லையா? இன்னும் வரலமா? என்ன சௌசவ் ஆர்மி கிட்ட விசாரணையா? ஏய் என்ன ஆச்சுடி? என்ன அப்படி பலமான யோசனை? அண்ணா என்னென்ன கேட்டுட்டு இருக்கா இவ? ஆனந்தி வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுமா. வரலன்னு சொன்னம்மா. ஏய் சௌசவ் ஆனந்தி உன் கூட ஹாஸ்டல்ல தானே இருக்கா? அப்ப அவ கிளம்புனாலா இல்லையான்றது கூட உனக்கு தெரியாதா? ஏங்க நீங்க வேற இவ மறந்துருப்பாங்க. யார் மறந்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான்லாம் ஒண்ணு மறக்கலாம் இல்ல. அன்பனே ஹாஸ்டலுக்கு வந்தாரு. அன்பனே கூட கம்பெனிக்கு போறேன்னு சொல்லி ஆனந்தி முன்னாடியே கிளம்பி கீழ வந்துட்டா. ஏம்மா சௌசவ் அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்கம்மா. பொறுமையா வருவாங்கம்மா. ஐயோ இல்லனே. நான் கிளம்பி ஹாஸ்டல் வாசலுக்கு வந்தப்போ ஆனந்தியை காணோன்னு அன்பனும் ஹாஸ்டல் செக்யூரிட்டியும் டென்ஷனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் செக்யூரிட்டியும் ஹாஸ்டல் முழுக்க ஆனந்தியை தேடணும். ஆனந்தி எங்கேயுமே இல்ல. என்ன சொல்ற சௌசவ்? ஆனந்தி கிடைச்சாலா இல்லையா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஆனந்தி கிடைச்சிருந்தா சௌசவ் எதுக்கு ஆனந்தி இங்க வந்து தேட போறா? இருங்க நான் ஆனந்தி கால் பண்ணி பாக்குறேன். என்னாச்சுக்கா? அவ போன் எடுக்கலடி, ஃபுல் ரிங் போச்சு. நான் அன்பனுக்கு கால் பண்றேன். சௌசு அடிக்கிறா. ஒருவேளை ஆனந்தியை பார்த்துட்டாளோ? சௌசு ஆனந்தி கம்பெனிக்கு வந்துட்டாளா? சௌசு கேக்குறான்ல சொல்லு. ஆனந்தி கம்பெனிக்கு வந்துட்டாளா? என்னாச்சு? ஆனந்தி இங்க வந்துட்டாளான்னு கேக்குறாருன்னு. போனை கொடு. சௌசு டேய் மாப்ள என்னடா ஆச்சு? ஆனந்தியை காணோம்னு சௌசவ் சொல்லிட்டு இருக்கா. ஆமாண்டா, எங்க போனானே தெரியல. தேடிட்டு தான் இருக்கேன். அன்பு ஆனந்தி கிட்ட கடைசியா எப்ப பேசுன நீ? காலையில கூட பேசுனேன் ஜெயதி. அவளை பிக்கப் பண்ண தான் ஹாஸ்டல் போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டி தனபால் அண்ணா கால் பண்ணி ப்ரொடக்ஷன் ஹெட் ஆயிட்டு ட்ரீட் எதுவும் இல்லையான்னு கேட்டாரு. அதான் அவருக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஆனந்தியை பார்க்க போனேன். ஆனா அங்க ஆனந்தி இல்ல. செக்யூரிட்டி அண்ணங்கிட்ட விசாரிச்சேன். அவர் ஏதோ மோட்டர் போட போயிருக்காரு போல இருக்கு. வரும்போது அங்க ஆனந்தி இல்லைன்னு அவரும் சொல்றாரு. என்ன இது? எங்க போனானே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன். டேய் மாப்ள நீயும் சௌசவும் ஹாஸ்டல் ஃபுல்லா தேடினீங்கன்னு அவ சொன்னா. இப்போ ஜெயந்தி கூட கால் பண்ணா, அவன் எடுக்கலையே. ஆமா, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மாப்ள நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் லீவ் போட்டு அங்க வந்துடுறேன்டா. 2 பேரும் சேர்ந்து தேடலாம். இல்ல இல்ல அது வேணாம் முத்து. ஏற்கனவே லீவ் போட்டு மகேஷ் சார் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இப்ப புது ஆர்டர்ஸ் வேற வந்திருக்கு. இப்ப நீ லீவ் போட்டா நல்லா இருக்காது. இதை நானே பாத்துக்கிறேன். அதுக்கு இல்லடா மாப்ள. டேய் நான் பாத்துக்கிறேன் முத்து. தேவைன்னா நானே அப்புறம் கூப்பிடுறேன். டேய் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் மகேஷ் சாருக்கு தெரிய வேண்டாம். தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவார். பாவம். ஏற்கனவே என்னால அவருக்கு ஏகப்பட்ட டென்ஷன். சரிடா நான் எதுவும் சொல்லல. டேய் ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. கொஞ்ச நேரம் பாரு. ஆனந்தி கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிடா. ஓகே. சரிடா மாப்ள. இந்தா சௌசவ் நீ போ, பாத்துக்கலாம். நீ வா கையெழுத்து போடலாம். எங்க இருக்க ஆனந்தி?
என்னம்மா மகாராணி, இது உனக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண சேர் தான். உட்கார் உட்காரி. ஏய், கை கட்டுங்கடா. டேய் டேய், எதுக்குடா என்னைய போய் சொல்லி கூட்டியா அந்த ஃப்ராடு? நீ தான் சொல்லிட்டியே ஃப்ராடுன்னு, அதனாலதான் பொய் சொல்லி உன்னை வர வச்சேன். என்னடா ஒரு சேர்ல உட்கார வச்சு கையெல்லாம் லாக் பண்ணி சேர்ல ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கனேன்னு பாக்குறியா? அது சாதாரண சேர் இல்ல. இது வரைக்கும் இந்த போர்டு, இந்த போர்டுல இருந்து 440 வோல்ட்ஸ் கரண்ட் அந்த சேருக்கு பாஸ் ஆகும். இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, ஸ்விட்ச் அது எப்படி தள்ளனு வையேன், கரண்ட் கம்பியில அடிபட்ட காக்கா மாதிரி கருகி பொசுங்கி போயிடுவேன். வேணா திருமூர்த்தி, என்னை விட்டு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற நீ. ஊரோலகத்துல எவனும் செய்யாதது நான் என்ன செஞ்சுட்டேன்? என்னால எவனுக்காவது நஷ்டம் வந்துச்சா? எவனுக்கோ கிடைச்ச லாபத்துல நான் கொஞ்சம் லாபம் எடுத்துக்கிட்டேன். உன் சோத்துல நான் மண்ணை போட்டேனா? உனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாம ஏன் வழியில குறுக்க வந்த? என்ன பெரிய நீதி தேவதை நினைப்பா உனக்கு? நீ பண்ற திருட்டுத்தனத்துக்கே இவ்ளோ நியாயம் பேசும்போது உன் தப்பெல்லாம் தட்டி கேட்டன்னா நீதி தேவதை தான்டா. அம்புட்டு கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு உழைப்ப போட்டு யாரோ ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிச்சு என்னைய மாதிரி பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தாக. அந்த நல்லவங்க கிட்ட இருந்து திருடி திருடி சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியே? அசிங்கமா இல்ல உனக்கு? யாரு புள்ளனே தெரியாம நீ வயித்துல ஒண்ணு சுமந்துகிட்டு இருக்க. நீ அசிங்கத்தை பத்தி பேசுறியா? நான் எதுக்குடா அசிங்கப்படணும்? ஒரு பொம்பளை புள்ளையோட வாழ்க்கைய சீரழிக்கிறோமேன்னு யோசிக்காம இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்குனானே அந்த படுபாவி, அவன் தாண்டா அசிங்கப்படணும்.